பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து தொடங்கிய அமெரிக்க இஸ்ரேல் படைகள் ஈரானுக்கு எதிராக நடத்தும் போரில் இருவார போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. போர் நிறுத்தத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். ஈரான் மீது தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் முன்னெடுக்க இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள், எண்ணெய் வயல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் உலகே அதிரும் வகையில் ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை இன்று இரவுக்குள் உலகின் மிகப்பெரிய நாகரீகம் ஒட்டுமொத்தமாக அழியப் போகிறது என்று ஈரானை சுட்டிக்காட்டி அறிவித்தார். ஆனால் கடைசி நேரத்தில் ஏற்பட்ட ஒரு வியத்தகு நிலை மாற்றத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய குடிமக்கள் உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான பேரழிவை ஏற்படுத்தும் தொடர் தாக்குதல்களுக்கான திட்டங்களை நிறுத்துவதாக தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக போரின் தீவிரத்தை குறைக்கும் நோக்கில் 2 வார கால போர் நிறுத்தத்தையும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் தலையீட்டால் ஏற்பட்ட இந்த முன்னேற்றம் வெள்ளை மாளிகை விதித்த இறுதி எச்சரிக்கை காலாவதியாகும் தருவாயில் 2 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்திற்கு முன்பு நிகழ்ந்துள்ளது. பாகிஸ்தான் தலைமையுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஹார்முஸ் நீரிணை வழியாக போக்குவரத்து நடைபெற ஈரான் ஒப்புக்கொண்டால் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு போர் நிறுத்தம் அமலுக்கு வரும். ஈரான் மீதான குண்டு வீச்சு மற்றும் தாக்குதல்களை 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்க நான் ஒப்புக்கொள்கிறேன். இது இருதரப்பு சார்ந்த ஒரு போர் நிறுத்தமாக இருக்கும். ஹார்முஸ் நீரிணையை முழுமையாகவும் உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் திறப்பதற்கு ஈரானிய இஸ்லாமிய குடியரசு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் மட்டுமே இந்த 2 வார கால போர் நிறுத்தம் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த முன்னேற்றத்துக்கு பாகிஸ்தானின் மத்தியஸ்தமே காரணம் என்கிறார்கள். ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் மோதலில் பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது. நிபந்தனைக்குட்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வழிவகுத்த உரையாடல்களை நடத்திய நபர்களில் ஒருவராக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபை ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அவரது ட்ரூத் சோஷியல் பதிவில் அந்நாட்டின் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு ஈரானுக்கு ஏற்படுத்த இருந்த பேரழிவை நிறுத்தி வைக்குமாறு அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டனர் என்று ட்ரம்ப் எழுதியிருந்தார். இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தின் நிபந்தனைகளின்படி டெஹ்ரான் 10 அம்ச அமைதி திட்டத்திற்கும் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வழித்தடமான ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கும் ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் தொடங்க உள்ளன. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை அறிவிப்பை அடுத்து உடனடியாக கச்சா எண்ணெய் விலை குறைய தொடங்கியுள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்ராஸ் அராக்சி கூறுகையில், ஹோர்முஸ் ஜலசந்தி உடனடியாக திறக்கப்படும், கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல வழிவகை செய்யப்படும் என்று அறிவித்துள்ளார். இதனால் கச்சா எண்ணெய் விலை குறைய தொடங்கியுள்ளது. உடனடியாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $117 இருந்து $91 விலை குறைந்தது. உலகத்தின் 5ல் 1 எண்ணெய் கப்பல் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி சர்வதேச வழித்தடமாகும். இதுவரை யாருக்கும் சொந்தமாக இல்லை. தற்போது ஈரான் ஹோர்முஸ் முனையை தனக்கு உரிமையானதாக்கி இந்த பாதையை கடக்கும் கப்பல்களிடத்தில் கட்டணம் வசூலிக்கவும் முடிவு செய்துள்ளதாக தகவல் உள்ளது. பேச்சுவார்த்தையில் ஈரானும் அமெரிக்காவுக்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா விதித்த நீண்ட கால தடைகள் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். ஹோர்முஸ் ஜலசந்தி மீதான ஈரானின் உரிமையை அங்கீகரிக்க வேண்டும். எங்கள் பிராந்தியத்தில் இருந்து அமெரிக்காக்காக உடனடியாக படைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும். ஈரானின் அணுகுண்டு தயாரிப்பு விஷயங்களில் அமெரிக்கா தலையிடக்கூடாது. இனிமேல் ஈரானை தாக்க அமெரிக்கா முயலக்கூடாது. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் மற்ற நாடுகள் மீது அமெரிக்கா தடைகள் விதிக்கக்கூடாது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஈரானுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும். போருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் ஆகிய 10 கோரிக்கைகளை ஈரான் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை ஈரான் தங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கிறது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் மக்கள் தங்கள் தேசிய கொடியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். அதே வேளையில் இந்த சண்டைக்கு மூல காரணமாக இருந்த இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்து இடையூறு செய்து கொண்டிருப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஈசாக் தர் கூறுகையில், ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டிருக்கும் நிலையில்
இஸ்ரேல் தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது. இது இஸ்ரேல் ஈரானுடன் அமெரிக்கா நடத்தும் பேச்சுவார்த்தையை விரும்பவில்லை என்பதையே காட்டுகிறது. இந்த பேச்சுவார்த்தையை தொடங்க சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து போன்ற நாடுகளும் காரணமாகத்தான் இருந்தன என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் செய்யும் குட்டிச்சாத்தான் வேலையை தாண்டி பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டும் என்பதே உலக மக்களின் ஒரே விருப்பமாக உள்ளது. இஸ்ரேல் செய்யும் குட்டிச்சாத்தான் வேலையை தாண்டி பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டும் என்பதே உலக மக்களின் ஒரே விருப்பமாக உள்ளது. இதுபோன்ற உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.